ஜனநாயகனா பராசக்தியா, சிவகார்த்திகேயனா விஜயா, யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி எக்ஸ்தலத்துல ஒரே சண்டை. ஏன் அப்படி சொல்றேன்னா, வந்த படம் அறிவிச்சதுல இருந்து ஜனநாயகன் இப்ப வரப்போகுது இல்ல பராசக்தி இந்த டேட்ல மாத்துறாங்கன்னு அறிவிச்சதுல இருந்து ஒரே வாக்குவாதமாக தான் எக்ஸ்தலம் ஃபுல்லா முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஜனநாயகனுடைய ட்ரெய்லரும் வந்தது, பராசக்தியினுடைய ட்ரெய்லரும் வந்துச்சு. யாரோட ட்ரெய்லர் நல்லா இருக்கு அப்படின்றத பாக்குறதோட நிறுத்துனாங்களான்னு பார்த்தா கிடையாது. யாருக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு நேரத்துல வியூஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா உட்காந்து விவரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வியூஸை விட பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் வியூஸ் அதிகமா போயிருந்தது. இதுக்கு காரணம் என்ன, எப்படி போயிருக்கும்? விஜய் படத்தை விட சிவகார்த்திகேயன் படத்துக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பா, இல்ல இதனுடைய பேசப்பட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்னால இவ்வளவு வியூஸா அப்படின்னு பல டிஸ்கஷன்ஸ் உருவாகுச்சு. இதை வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லையே, கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லையே, விஜய் படம் தானே அதிகமான வியூஸ் போகும் எப்பவுமே, இது எப்படி வியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியுது பராசக்தி படத்தினுடைய வியூஸும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அதுல வியூஸ் அதிகமா இருக்கு, லைக்ஸ் கமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு. சோ அப்போ நீங்க இதை ஆர்டிஃபிஷியலா பூஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை பல இடங்கள்ல எக்ஸ் தளத்துல வர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸும் வர்ச்சுவல் வாரியர்ஸும் சேர்ந்து இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா வேணும்னே விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகன் கடைசி படத்துக்கு இவ்வளவு நெருக்கடி அவரை மட்டம் தட்டணுன்றதுக்காண்டியே இந்த ஒரு வேலையை திமுக பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. இப்போ சென்சார் சர்டிபிகேட் வரம ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளிவர போறது கிடையாது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. நீதிமன்றத்தை நாடின படக்குழுவினருக்கு ஜனவரி 9ஆம் தேதி தான் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போறதாகவே சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஜனவரி 9 ஜனநாயகன் படம் வெளிவர போறது இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் திமுகன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு பக்கம் பாஜக தான் காரணம்னு சொல்றாங்க. சோ இப்படி ரெண்டுமே மாத்தி மாத்தி சொல்லி இப்ப ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளிவர போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும், பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. முக்கியமான அரசியல், தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியலான ஹிந்தி திணிப்பை பத்தி பேசியிருக்கக்கூடிய படம். ஜெயம் ரவி நடிச்சிருக்கிறாரு, ஸ்ரீலீலா நடிச்சிருக்கிறாங்க, சுதா கொங்கரா அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மாசான பேனர்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது பெரிய அளவுல தான் இருந்துட்டு இருந்தது. நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லருக்கான வியூஸுமே அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படி இந்த படத்தினுடைய புக்கிங் ஆனது இப்போ ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி மக்கள் ஆரவாரமாக போய் புக் பண்ணுறாங்களா, டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டிக்கெட் நியூ வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது பராசக்தியோட புக்கிங் ஜனவரி 10ஆம் தேதி எங்கெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் தியேட்டர், சென்னை எம்ஆர் தியேட்டர்லையும், C3 சினிமாஸ் மாமண்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய C3 சினிமாஸ்லையும் தான் இப்போதைக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற எந்த இடங்கள்லையுமே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணப்படலை. ஸோ இந்த தியேட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே டிக்கெட்ஸ் ஓரளவுக்கு புக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிக்கெட்டே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஷோ எல்லாமே ஓரளவுக்கு புக் ஆயிடுச்சு. 8:50க்கு வரக்கூடிய ஷோஸ் எல்லாமே புக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் C3 சினிமாஸ்லாம் 12:45க்கு தான் ஃபஸ்ட் ஷோவே இருக்குது. அதுல எல்லாம் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. 190 rupees டிக்கெட், சில்வர் டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனாலுமே இன்னும் சீட்ஸ் நிறையவே காணப்படுது. ஸோ கேட்டே கிடைக்காது, டிக்கெட்டே இல்லாமல் போயிருச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வரைக்கும் சென்னைக்கு அவுட்டரான ரீஜியனில் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. C3 சினிமா அதே மாதிரி எம்ஆர் தியேட்டர்லையும் ஓப்பன் ஆயிருக்கு. 11 அடுத்த நாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. சென்னையில் அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் தான் பராசக்தியினுடைய டிக்கெட் புக்கிங் ஆனது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே எல்லாமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். புக் மை ஷோவில் பார்க்கும்போது மாயாஜாலில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் ECR சென்னையில் 9:05க்கு காலையில் 9:05க்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸும் இருக்குது, செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் ஃபுல்லாகவே புக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் மாயாஜாலில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு அவைலபிளாக இருக்குது 9:05க்கு. 9:15க்கு பார்க்கும்போது 9:50க்குமே டிக்கெட்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது, ஓரளவுக்கு புக் ஆயிருக்கு 9:15க்கு. 9:30 ஷோக்கு, மார்னிங் 9:30 ஷோக்கு டிக்கெட்ஸ் மோஸ்ட்லி புக் ஆயிடுச்சு. ஆனால் டிக்கெட்ஸ் இப்போவுமே கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்குது. 12:15க்கு பார்க்கும்போது எல்லா டிக்கெட்ஸுமே ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் மினிமமாக தான் புக்கே பண்ணப்பட்டிருக்கு. ஈவினிங் 6:35க்கு அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தா நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது. எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 3 டிக்கெட்ஸ் தான் புக்கே ஆயிருக்கு.
10 o'clock நைட் ஷோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா அப்போவும் நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சண்டேவுமே அப்படி தான், எல்லா டிக்கெட்ஸுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. புக் மை ஷோவில் பார்க்கும்போது பல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருந்துகிட்ருக்கு. இதுவே வேற ஒரு லொக்கேஷனில் மதுரை மாதிரியான ஏரியாவில் டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. சாட்டர்டே ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சினிமாஸ் ஃபஸ்ட்டு அந்த தேட்டர் தான் இருக்குது. அதில் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது டிக்கெட்ஸ் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது தேவி கலைவாணி தேட்டர் மதுரை, இதில் வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஷோ பார்க்கலாம். ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா டிக்கெட்ஸுமே ஓரளவுக்கு இருக்குது. பாக்ஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பராசக்தி படத்துக்கு தேவி கலைவாணி தேட்டர் மதுரையிலையுமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பழனி ஆறுமுகா சினிமா லேசர் ப்ரொஜெக்டர் மதுரை, அதில் வந்து 10:30 மணி ஷோ நைட் ஷோ பார்த்தோன்னா நைட் ஷோவும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நைட் ஷோலையும் அவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது. விஐபி பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த தேட்டர்லேயே வந்து கொஞ்சம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்காவது விஐபிஸ் வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கணுன்றதுக்காண்டி தேட்டர்லேயே சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பிளாக் பண்ண டிக்கெட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து அது மட்டும்தான் வந்து புக் பண்ணி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. கப்பிள் சீட்ஸும் சரி, பால்கனியும் சரி, எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது பராசக்தி படத்துக்கு பழனி ஆறுமுகா சினிமாஸில். பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையிலையுமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பிவிஆரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பராசக்தி படம் வரவே இல்லை. ஸோ பராசக்தி படம் வந்து பிவிஆர் சினிமாஸில் இன்னும் வரல. சென்னையை பொறுத்த வரைக்குமே அவுட்டர் ஏரியாஸில் தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அங்கேயுமே பிளென்டி ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோவா பெருசாக புக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது பராசக்தி விஜயவாடாவில் இன்னும் பராசக்தி வந்து விஜயவாடாலெல்லாம் இன்னும் வரல. ஸோ லொக்கேஷன் படி அடுத்த லொக்கேஷன் பார்க்கலாம். அகமதாபாத், பெங்களூரில் எப்படி வரவேற்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்னும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படலை. ஹைதராபாத்லேயும் ஓப்பன் ஆகலை. புக் மை ஷோவில் செக் பண்ணலாம். புக் மை ஷோ பார்க்கும்போது சென்னை, கல்கட்டா, கொச்சியில் பார்க்கலாம். பராசக்தி இன்னும் அவைலபிள் ஆகலை, இன்னும் வரலை. ஸோ சண்டிகர், புனே, ஸோ அங்கேயுமே வந்து இன்னும் புக் ஆகலை, அதாவது ஓப்பன் பண்ணல. ஸோ இன்னும் சென்னையில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையிலையுமே அவுட்டர் ஏரியாஸில் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. எதிர்பார்ப்புகள், அதாவது மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. ஜனநாயகனை விட பராசக்திக்கு வியூஸ் எல்லாம் அதிகமாக போச்சு. ஆனால் டிக்கெட்ஸ் எதுவுமே ஃபில் ஆகலை. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண தேட்டர்ஸே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ மேபி பிவிஆர்லேயோ இல்லை பக்கத்தில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா புக் பண்ணலான்னு சொல்லி மக்கள் வெயிட் பண்ணலாம். பராசக்தி படம் எப்படி இருக்க போகுது, மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ண தேட்டர்ஸில் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒருவேளை சென்னை இன்டீரியராவோ அந்த மாதிரி இடங்கள்ல பிவிஆர் இல்லை இங்கே உள்ளே இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்லாம் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆன பிறகு எப்படி புக்கிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம். ஸோ பராசக்தி படத்துக்கான வரவேற்பு பற்றிய உங்கள் பார்வை என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.